உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட எசேக்கியேல் 47வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்துக்கு வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிராக புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தன் கையில் நூலை பிடித்து கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்கக்கூடாத நதியுமாக இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இதோ தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். அது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் அது வெகு ஏராள மச்சங்களும் அங்கே உண்டாகும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவைக்க எனக்கலாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாக இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போலவும் ஜாதியும் மகா ஏராளமாக இருக்கும். இந்த வசனங்களை கேட்டிங்களா? நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறீங்க. ஆலயத்தின் கிழக்கு வாசலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது. அது 1000 முழம் அளந்தபோது கணுக்கால் அளவு, பிறகு 1000 முழம் அளந்தபோது முழங்கால் அளவு, மறுபடியும் 1000 முழம் அளந்தபோது இடுப்பளவு, பிறகு 1000 முழத்தில் நீச்சாலமும் கடக்கக்கூடாத நதியும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பற்றி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்போ ஒருவேளை நீங்கள் கணுக்கால் அளவு தான் உங்களுடைய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்க. இன்னும் ஒரு 1000 முழம் போகிறது. அப்போ முழங்கால் அளவாக மாறும். இன்னும் கொஞ்சம் 1000 முழம் போங்க, அது இடுப்பளவாக மாறும். இன்னும் கொஞ்சம் 1000 முழம் போங்க, அது நீச்சாலமும் கடக்கக்கூடாத நதியுமாக. அது எதை சொல்லுது? பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மிடத்தில் வர்றதை சொல்லுது. ஒரே நாளில் வர்றதாக சொல்லலை. 1000 முழம் அளங்க, அப்புறம் 1000 முழம், அப்புறம் 1000 முழம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது. பரிசுத்தாவியில் நான் நிரம்புகிறேன் ஆண்டவரே, என்னை நிரப்ப ஆண்டவரே, நான் பரிசுத்தாவியை நிரம்பிக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த கணுக்களவு அபிஷேகம் முழங்கால் அளவு இருக்கிற அபிஷேகம் அது இடுப்பளவாக, இடுப்பளவாக இருக்கிற அபிஷேகம் அது நீச்சாலமாய் கடக்கக்கூடாத நதியுமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். அவர் சொன்னார், நான் போயிட்டு வேற ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னாரு. சத்திய ஆவியாய் அவர் வந்து சகல சத்தியத்தில் நடத்துவார். அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எங்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இப்பொழுதும் உங்களை தனக்கு சாட்சியாக இருக்கும்படி அழைக்கிற தேவன் உங்களுடைய மனசாட்சியையும் சுத்திகரிக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், அந்த எபிரேயர் 9:14 நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியா உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்று சொல்லுகிறார், உன்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறேன் என்கிறார். நீ எனக்கு ஊழியம் செய்வாய் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை பெருக பண்ணி நான் என்னுடைய ஊழியத்துக்கு அழைத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், அந்த சீஷர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தருடைய வேலையை பார்த்தார்கள். அங்கே போய் பேசினாங்களாம். அந்த வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படி அங்கே ஜனங்கள்கிட்ட அற்புதம் செய்தாராம். நீங்கள் பேசுங்கள்,
உங்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அங்கே அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். ஓகே, காட் bless you.